ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து படிக்கணும்னு தெரியாது. கொஷினே வராத ஏரியாவில் கொஷினே வராத சப்ஜெக்ட்டுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி பண்ணுறதால என்ன ஆகுனா, படிக்க வேண்டிய நிறைய சப்ஜெக்டை படிக்காமல் விட்டுருவாங்க. கடைசியில் அதையும் ரிவிஷன் பண்ணாமல் போய்டும். பார்த்தா அதிலேருந்து கொஷின் அதிகமாக வந்துடும். படிக்காத சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் அதிகமாக வந்துடும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டு குரூப் 4 2024 எந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் நிறைய வந்துச்சு, எதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குரூப் 4 குரூப் 2 2 எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் தமிழ் 100 கொஷின் கேட்டுருவாங்க, அது கம்பல்சரி. அடுத்து மேக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 25 சம்ன்றது கம்பல்சரி. ஆனால் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 27 சம்ஸ் மேக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அப்போ ஜிஎஸ் பார்ட்லேருந்து வெறும் 73 கொஷின் தான் வந்துருந்துச்சு. இது 75 லாஸ்ட்டு குரூப் 4 73 கொஷின் மட்டும்தான் வந்துருந்துச்சு. மொத்தமாக 200 கொஷின். இந்த 200 கொஷினில் ஒரு 170+ போட்டவங்களுக்கு குரூப் 4 கம்பல்சரி வேலை கிடச்சிரும். எப்படி இந்த 170+ வாங்குறது, எந்தெந்த சப்ஜெக்டை படித்தா நம்மளுக்கு 170+ வாங்கலான்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் எல்லோரும் கம்பல்சரி படிச்சிருவீங்க, மேக்ஸும் பார்த்து தான் ஆகணும். அடுத்து இந்த ஜிஎஸ் பார்ட் 73 கொஷின். இது ரெண்டுத்தையும் சேர்த்தனா ஒரு 125 கொஷின். தமிழையும் மேக்ஸையும் சேர்த்தா ஒரு 125 கொஷின் வச்சுக்கோங்க. மிச்சம் ஒரு 50 கொஷின். இதில் இந்த 73 கொஷினில் எப்படி நம்ம 50 மார்க் எந்தெந்த சப்ஜெக்டை படித்தா ஈஸியாக 50 மார்க் வாங்கலான்றதை பார்ப்போம். சயின்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு குரூப் 4 எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஃபிசிக்ஸில் 2 கொஷின், கெமிஸ்ட்ரியில் 2 கொஷின், பாட்னியில் 2 கொஷின், ஜுவாலஜியில் 2 கொஷின், மொத்தமாக சயின்ஸ்லேருந்து 8 கேள்விகள் இடம்பெற்றிருந்துச்சு குரூப் 4 எக்ஸாமில். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணிச்சுன்னே சொல்லலாம். மொத்தமாக ஒரு 11 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் படித்தாலும் வெளி சோர்ஸ்லேருந்து, அதாவது 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை கேட்க தான் செய்வாங்க. ஸோ இதில் மினிமம் நம்ம ஒரு 7 to 8 மார்க் எடுத்தால் போதும். நமக்கு ஒரு 7 to 8 கொஷின் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். மேக்ஸிமம் இந்த அளவு கொஷின் தெரிஞ்சாலே போதும், நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜாகிரஃபிக்கு நிறைய ஸ்கூல் புக்ஸில் படிப்பாங்க. 10th ஒரு 7 லெசன் இருக்கும், அது படிச்சுட்டு 8th 7th நிறைய படிப்பாங்க. ஆனால் ஜாகிரஃபிலேருந்து வெறும் 4 கொஷின் மட்டும்தான் வந்துச்சு. அதுக்காக ஜாகிரஃபியை படிக்க வேணாம்னு சொல்லலை, ஜாகிரஃபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகவே கொடுங்க. மேக்ஸிமம் இமாலயா சார்ந்த ஒரு கொஷின் வந்துடும், இமயமலைகளை சார்ந்த ஒரு கொஷின் கம்பல்சரி இடம்பெறும். அடுத்து ஆறுகளை பற்றி ஒரு கொஷின் கம்பல்சரி வந்துடும். அப்போது ஃபஸ்ட்டு லெசனை மட்டும் நீங்கள் நல்லா எப்படி சொல்லணும்னா, நீங்கள் சும்மா படிக்கணுமேன்னு படிக்கக்கூடாது, நல்லா ஒரு புரிதலோட மேப்லாம் வச்சு எங்கே உற்பத்தி ஆகுது ஆறுன்ற மாதிரி படிக்கணும். அதுக்கடுத்து இமயமலை எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஃபுல் டாப் டு பாட்டம் ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருந்து படிச்சிங்கன்னா ஜாகிரஃபியில் கேட்குற கொஷனுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பாலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப பெரிய மேஜர் ரோல். பாலிட்டிலேருந்து 12 கொஷின் கேட்டிருந்தாங்க. சயின்ஸில் 8 கொஷின், கரண்ட் அஃபேர்ஸில் 11 கொஷின், ஜாகிரஃபியில் 4 கொஷின். பாலிட்டி மேஜர் ரோல். நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்டில் பாலிட்டி ஒன்று. அடுத்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா, ஹிஸ்ட்ரியிலேருந்து 8 கொஷின் வந்துருந்துச்சு. அடுத்து ஐஎன்எம்லேருந்து ஒரு 10 கொஷின் கிட்ட வந்துருந்துச்சு. எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, எக்கனாமிக்ஸில் 9 கொஷினுக்கு வந்துருந்துச்சு. எக்கனாமிக்ஸில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம என்னதான் ஸ்கூல் புக்கில் படித்தாலும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக, பட்ஜெட் ரிலேட்டடாக, புதுசாக கொண்டு வந்த பிளான் ரிலேட்டடாக, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த எக்கனாமிக் ரிலேட்டடான பிளானை பற்றியும் இதில் எக்கனாமிக்ஸில் கேட்டுருவாங்க. அதனால் எக்கனாமிக்ஸில் ஒரு 5 கொஷின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே 5 to 6 கொஷின் நம்மளால் கம்பல்சரி புக்கு படித்தா கம்பல்சரி ஒரு 6 கொஷின் கிட்ட அட்டன் பண்ண முடியும். அடுத்து யூனிட் 8, யூனிட் 9 இது ரெண்டும் ஒரு மேஜர் ரோல். அதில் யூனிட் 8 தான் ரொம்ப பெரிய மேஜர் ரோல். யூனிட் 8 எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 8 கொஷின் கிட்ட, 8 to 9 கொஷின் கிட்ட வந்துருந்துச்சு. அதில் ஒரு 4 கொஷின் திருக்குறள் சார்ந்த கொஷின், 4 கொஷின் திருக்குறளில் இருக்கிற கொஷினே 4 கொஷின் வந்துச்சு. 9 கொஷின் மொத்தமாக. அதில் திருக்குறள்லேருந்தே 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ யூனிட் 8 எடுத்துக்கிட்டோன்னா 9 கொஷின். யூனிட் 8ம் மேஜர் ரோல் தான். அடுத்து யூனிட் 9 எடுத்துக்கிட்டோன்னா தமிழகத்தோட நிர்வாகத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. இதில் பெருசாக கொஷின் வரல, மொத்தமாகவே ஒரு 2 கொஷின் தான் வந்துருந்துச்சு. மொத்தமாக இந்த ஜிஎஸ் பார்ட்டில் 2024 73 கொஷின் தான் வந்துருந்துச்சு, 75 கொஷின் இல்லை. அந்த 2 கொஷின் எக்ஸ்ட்ரா மேக்ஸில் எடுத்துக்கிட்டாங்க. மேக்ஸில் 27 கொஷின் வந்துருந்துச்சு. இதை இப்போது நம்ம கொஷினோட கவுண்ட் வச்சு பார்த்தோன்னா நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தரணும்னா
மேக்ஸு தமிழ் ரெண்டும் சேர்த்து மேக்ஸ் தமிழ் ரெண்டும் 125 கொஸ்டின் வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம இம்பார்ட்டன்ட் தர வேண்டிய டாபிக் ஃபஸ்ட்டு பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8, அடுத்ததாக ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம். இப்போது இதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மட்டுமே கரண்ட் அஃபேர்ஸு ஒரு 10 கேள்வினே கூட வச்சுங்க, அதிகம் வேணாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 கேள்வி, அடுத்து பாலிட்டி ஒரு 10 கேள்வி, அடுத்ததாக ஹிஸ்ட்ரி ஒரு 8 கேள்வி, அடுத்து ஐஎன்எம் ஒரு 10 கேள்வி, அடுத்ததாக யூனிட் 9ல் ஒரு 10 கேள்வி. இப்படி வச்சிங்கனாலே 10, 20, 30, 40, 48 கொஷின். மொத்தமாக நமக்கு தேவை ஒரு 50 கொஷின் இருந்தாலே 175 வந்துடும். 170 ப்ளஸ் வேணும்னா தாராளமாக இதில் ஒரு 50 ப்ளஸ் வந்தால் போதும். இன்னொரு 2 கொஷின் வேறு சப்ஜெக்டில் எடுத்திங்கன்னா கூட போதும். மேக்ஸிமம் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8. இந்த யூனிட் 8, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இது மூணுத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒன்றுத்தோட ஒன்று ரொம்ப கோரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் தான் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8. ஸோ இந்த மூணையும் படிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டும் ஈஸியாகவே முடிச்சிடலாம். அப்போ நீங்கள் இந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ் 1, 2, 3, 4, 5 இந்த 5 மேஜர் சப்ஜெக்ட்ஸை இருக்கிற 9 யூனிட்டில் 5 மேஜர் சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். மற்ற சப்ஜெக்டை படிக்க வேணான்னு சொல்ல, இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு 1 மணி நேரம் படித்தா போதும். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. இந்த எக்ஸாம்னு மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே குரூப் 4, குரூப் 2 மாதிரி எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி தான் கொஷின் பேட்டர்ன் இருக்கும். 1-2 கொஷின் மாறும். இதில் 8னா ஒரு சில டைம் இதில் 9 கொஷின் கேட்டிருப்பாங்க, அதில் 7 கொஷினாக மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் மட்டும்தான் கேள்விகள் மாறும், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுமே தவிர இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதிலே நீங்கள் ஒரு 50 மார்க் எடுத்துட்டிங்கன்னா தமிழில் ஒரு தமிழ் ஜிஎஸ் ரெண்டும் சேர்த்து ஒரு 120 ப்ளஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது 2 எடுத்துட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் மற்ற சப்ஜெக்டை கேல்குலேட் பண்ணாமல் இதில் ஒரு 170 ப்ளஸ் வந்துடும். 170 ப்ளஸ் தாராளமாக எடுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் தமிழில் 95 கூட வச்சுங்க. தமிழில் ஒரு 95, தமிழ் மேக்ஸில் ஒரு 23, இது 2 சேர்த்திங்கன்னா 8, 118 மார்க் இதிலே வந்துடுச்சு. இதில் ஒரு 60 மார்க் எடுத்தால் கூட போதும். மொத்தம் 75ல் 60 மார்க் எடுக்கிறது ஈஸி தான். இதிலே 48 மார்க் வந்துடுச்சு. இன்னொரு 10 மார்க் சேர்த்து எடுத்திங்கன்னா போதும். ஈஸியாக ஒரு 175 அபோவே உங்களால் எடுக்க முடியும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் எதுவோ அதுக்கு கொடுத்து படிங்க. நிறைய பேர் சயின்ஸை பற்றி கேட்பீங்க. சயின்ஸ் ஒரு பெரிய கடல் மாதிரி. அதில் சிலபஸ் வைஸ் என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு போங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் சயின்ஸை படிக்கிற நேரம் மற்ற 5 சப்ஜெக்டை படிக்கலாம். அதுக்குன்னு சயின்ஸை ஸ்கிப் பண்ண சொல்ல, சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்து படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்துட்டு போங்க. வேறு என்ன சொல்கிறதுனா, மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும் இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சயின்ஸை கம்பேரிட்டிவ்லி நிறைய பேர் சயின்ஸு படிக்கணும்னு சொல்லிவிட்டு சயின்ஸே படிச்சுட்டு இருக்காதிங்க. சயின்ஸையும் படிங்க, பட் கொஞ்சம் நேரம் படிங்க போதும். மற்ற சப்ஜெக்டை படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா டெய்லி நடக்கிற நிகழ்வுகளை ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வாங்க, அதுவே போதும். ஏன்னா அதிலே ஸ்கீம்ஸ் கவர் ஆகிடும். யூனிட் 9க்கான ஸ்கீம்ஸ் அதிலே கவர் ஆகிடும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ் கொஷின் நிறைய கவர் ஆகும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸில் ஒரு 2-3 கொஷினாச்சும் ஸ்கீம் ரிலேட்டடாக கேட்பாங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். எக்கனாமிக்ஸை சார்ந்த கொஷினும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். பாலிட்டி சார்ந்த ஒரு சில கொஷின், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஷின் வரும், அந்த கொஷினையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுதான் 75 கொஷின் எடுத்து எப்படி நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணலான்றதுக்கான ஒரே வழி. தமிழில் 100 கொஷின் கம்பல்சரி, மேக்ஸில் 27 கொஷின், ஒரு சில டைம் 27 கூட கேட்டிருக்காங்க. இப்போது 25 கூட வச்சுக்கோங்க. மிச்சம் 75 மார்க்குக்கு நம்ம மினிமம் 50 மார்க் எடுத்தாலே போதும். நம்மளால் 50 to 55 எடுத்தாலே போதும். நம்மளால் கன்ஃபார்மாக அடுத்த குரூப் 4 2025ல் கம்பல்சரி வேலை வாங்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.